இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும், இங்கே மேடையில் இருக்க ஜாம்பவான்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், உடன்பிறப்புகளுக்கும், அன்பு நண்பர்களுக்கும், இது இன்னைக்கு வரைக்கும் 2 கோடி பேருக்கு மேலே ஷேர் பண்ணி லைக் பண்ணி இது ஆல்ரெடி இது போய்கிட்டு இருக்கு. அதை ஷேர் பண்ண அத்தனை மகேஷோடைய நண்பர்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வணக்கத்தை சொல்கிறேன். மேலும் மேலும் இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி சொல்றது தெரியல, எல்லாமே புதுசாக இருக்கு. நன்றி நன்றி தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. ஆனால் இது ரொம்ப சீரியஸான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களில் ஆல்ரெடி எல்லாருமே அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லாருமே கிராமங்களில் பறந்து அப்படியே பயணித்து அதை நகரமாக ஆக்கிட்டோம். நம்ம தான் நகரமாக ஆக்கணும். நகரங்களை உருவாக்குனது நம்ம தான், கிராமங்களை அடித்ததும் நம்ம தான். அப்படி ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு படம் எனக்கு இப்படி ஒரு படம் பண்ணது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. படமாக இருக்கிறத விட காவியமாக தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு படமாக பார்த்தீங்கன்னா எனக்கு படமாக தோணலை. இன்றைக்கி வரைக்கும் நான் இதில் 100 தடவை நானே பார்த்துட்டேன். இது ஒரு காவியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க, பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த மகேஷ்க்கு ஃபஸ்ட்டு அவர் ஒரு யூடியூப்பாக தான் அவர் போட்டிருந்தாரு. அந்த கதையைத்தான் நான் வந்து ரொம்ப எங்கள் ஐயா சொன்ன மாதிரி எனக்கு அது ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு. ரொம்பலாம் தேடலை, ஒன்றுமே பண்ணலை. மகேஷ் வீடியோ போட்டார், அதை பார்த்து அப்படியே ஈஸியாக எடுக்க வந்தேன், அவ்வளோதான். ரொம்ப ரிஸ்க்கெலாம் எடுத்துக்கலை. அதுவும் ஃபஸ்ட்டு படத்தில் வந்து ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞரை அவருடைய வீட்டு வசதி திட்டத்தை வச்சு எடுத்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய கலைத்துறையிலிருந்து மூத்த குடி அவருடைய நம்ம படத்தில் அவருடைய இதை மென்ஷன் பண்ணி அது ஒரு சந்தோஷம். அது அந்த மாற்றம் கிடையாது. இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கினதில் அன்னைக்கு இருந்த விருதுநகர் மாவட்ட கலெக்டர் ஐயா மேகநாத ரெட்டி ஐயா வந்து அப்படி ஒரு விஷயத்தை பண்ணினதுனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. இது ஒரு ப்ராசஸ், உயிரோட்டமான ஒரு ப்ராசஸ். இது வந்து எப்படின்னா இது வந்து ஒரு நாடகத்தன்மை இல்லை, இதோட ஃபுல்லாக உயிர் இருக்குது, நம்ம செயல்புற உயிர் இருக்குது. அப்படி ஒரு உயிரோட்டத்தை நாங்கள் படமாக்குனது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே யதார்த்தமாக நடந்துச்சு. எனக்கு எவ்வளோ பேசுறதுக்கு இருக்குது எனக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு நன்றியை தான் சொல்ல முடியுது. நன்றி தவிர வேறு ஒன்றும் இல்லை. நன்றியை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்பிக்கைங்கிறது தான் ஃபஸ்ட்டு முக்கியம். நன்றி வந்து எல்லா உயிரினத்தில் இருக்குது. ஆனால் நம்பிக்கை மட்டும் மனுஷன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த நம்பிக்கையோடு என்னை தேடி, என் அழைப்பை தேடி இவ்வளோ தூரம் பயணிச்சு நீங்கள் வந்தீங்க. அதுக்கு அத்தனை பேரையும் மறுபடியும் எத்தனை முறை கோடி முறை நான் நன்றியை சொல்லிக்கிறேன். சீஃப் கெஸ்டாக அத்தனை பேருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அன்பு சோழருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். முக்கியமாக ப்ரெஸ்ஸுக்கு எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேரை வாழ வச்சுருக்கீங்களே, ஒரே ஒரு வாய்ப்பு நீங்கள் பண்ணி கொடுங்க. இன்னும் நான் நல்லா பண்ணுவேன், இன்னும் மிக சிறப்பாக படம் பண்ணுவேன். எனக்கு 1000 கதை இருக்குங்க. அந்த கதைகளை என் வாழ்க்கை புதுசாக நான் யோசிக்கவே மாட்டேன். பூரா என் வாழ்க்கை அவ்வளோ வலி இருக்குது. அதெல்லாம் மறுபடியும் படம் தூக்கிட்டு வருவேன். உங்களை நல்லது பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நல்லா தான் பேச தெரியும், நல்லா தான் நினைக்க தெரியும். படமே எடுத்தாலும் நான் நல்லா தான் படம் எடுப்பேன். தேங்க்ஸ்.